இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பவுலர் வீசக்கூடிய பாலோட ஸ்பீடை வந்து கரெக்டாக போடுவாங்க. இதே மாதிரி லோக்கல் கிரிக்கெட்டில் நம்ம வீசக்கூடிய பாலோட ஸ்பீடை வந்து தெரிஞ்சுக்கணுமா? ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு ஹோம் பேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளோட பவுலிங் ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு இம்போர்ட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பாயிண்ட், ரீச் பாயிண்ட் அப்படின்றது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டாக நம்மளோட ஸ்பீடை வந்து செக் பண்ண முடியும். இப்போ நான் இதில் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேக்கில் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பேக் வருவீங்க. ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிலீசிங் பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடம் தான் ரிலீசிங் பாயிண்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து க்ரீஸ்லேருந்து பந்தை கரெக்டாக எரியறதுக்கு கரெக்டாக இருக்காப்புல. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரிலீசிங் பாயிண்ட். மேலே பார்த்தீங்கன்னா ரிலீசிங் பாயிண்ட் இருக்கணும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ட்ராக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சிங் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணோம்னா இது நடுவுக்குள்ள உங்களுக்கு பந்து எவ்வளோ குயிக்காக ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு உங்களோட ஸ்பீடு வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 யார்டு வந்து கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் கிரவுண்டில் வச்சு நீங்கள் பவுலிங் வீசினா மட்டும் தான் கரெக்டான ஸ்பீடு வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ இது வந்து அட்டன் ஆகி போயிடுச்சு. இதுதான் கரெக்டாக நம்மளுக்கு ரீச்சிங் பாயிண்ட்டு. இந்த ரெண்டு கரெக்டாக இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரீச்சிங் பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 138.1 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடு வந்து போயிருக்கு அப்படின்றத கரெக்டாக செக் பண்ண முடியும். இதே மாதிரி ரிலீசிங் பாயிண்ட், ரீச்சிங் பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.